ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நம்ம செடிக்கு வந்து தண்ணிலாம் பிடிச்சி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி தான் வந்து எல்லா செடிக்கும் ஊற்றிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து டே இன் மை லைஃப் வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நான் செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து ஆனால் நம்மளோட ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அழகாக தண்ணி வருது பாருங்கள். இது துளசி செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அழகாக வாசல் வந்து தெளித்தாச்சு. அம்மா தான் வந்து தெளித்தாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி மட்டும் செடிக்கெலாம் வந்து ஊற்றி விட்டுறலாம். இது வந்து ஜாதி மல்லி. உங்கள் வீட்டிலலாம் ஜாதி மல்லி இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஜாதி மல்லி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கருவேப்பிலை செடி. இது வந்து பச்சை மிளகா செடி. நீங்கள் வந்து கார்டன்லாம் அவ்வளோ பெருசெலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்கும். இருந்தாலும் இதில் என்னென்ன செடி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த வீடியோ வேணும் அப்படின்னா, இந்த செடியெலாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கார்டன் அப்படின்ட்டு போடுங்க. நான் வந்து போடுறேன். இங்கே ரவுண்டு செடி இருக்குது, அப்புறம் தோட்டத்தில் இருக்குது. அந்த வீடியோவோட நான் உங்களுக்கு வந்து போடுறேன். பாட்டி வீட்டில் நிறைய செடி இருக்குது. அது வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம தண்ணியை ஊற்றி விட்டுடலாம். இங்கே வந்து வெள்ளை தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பிடிச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெளிச்சமாக இருக்காது, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது வந்து முருங்கை கன்று இப்போ தான் வச்சுருக்கோம். அம்மா தான் வச்சாங்க. இப்போ தான் வந்து துளிர் விட்டுருக்கு. இது வந்து மணி பிளான்ட்டு. நம்ம நேற்று காலையில் தான் வச்சோம். இப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துச்சாலாம் இல்லை, பாட்டி வீட்டில் நிறையா இருந்துச்சு. அதில் வந்து ஒன்று பிடிங்கிட்டு வந்து வச்சேன். எப்படி வளர்க்கணும்னு தெரில, ஆனால் நான் வச்சுருக்கேன். அது கரெக்டாக வருமா அதுக்கு பார்த்து நம்ம வளர்க்கணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகும் இந்த செடி. இது வந்து காக்கட்டான் ஜாதி மல்லியும் மேலே இருக்குது. இங்கேருந்து ஏற்றி விட்டுருக்கோம். அப்படியே வந்து எல்லாத்துக்கும் தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. இது பச்சை மிளகா, அது வெத்தலை கொடி இருக்குது. அப்புறம் இது வந்து மணத்தக்காளி. இதோ பாருங்கள், இருட்டில் தெரியுதான்னு தெரில. இது வந்து மணத்தக்காளி. பாருங்கள், அது வந்து ரொம்ப நல்லது, சூட்டு நல்லா தண்ணிக்கும். அடுத்து இதுதான் பச்சை மிளகா. அது வந்து மஞ்சள் கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வாசல் வந்து தெளிச்சாச்சு. அங்கே குப்பையாக இருந்துச்சுன்னு பெருக்கி அம்மா வந்து புகையை போட்டு விட்டுருக்காங்க, நெருப்பு எடுத்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம சைக்கிளை தள்ளி வச்சுட்டு கோலம் போட்டுடலாம். சின்னதாக 2 இடத்துலையும் கோலம் போட்டால் அழகாக இருந்துடும். இப்போ வந்து கோலம் போடலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை வந்து நான் வந்து இப்போ போட போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு, சூப்பர் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார் போட்டு அடுத்து வந்து அதில் பூவாக போட போகிறேன். இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி அப்படியே இன்னொரு தலைகீழ் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு ஒன்று சொல்லணும். நம்ம வந்து நடுவில் வந்து எந்த கோலம் போட்டாலும் ரொண்டு புள்ளி வைக்கணும். அது ஏன்னு தெரில, இருந்தாலும் அது வச்சாதான் நல்லது அப்படின்ட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படியே பூ மாதிரி அந்த ஸ்டாரில் வந்து போட்டு விட்டேன். நடுவுலையும் அந்த புள்ளி வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து மண் தர மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, அங்கேயும் வந்து சின்னதாக அழகாக போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு எஸ் மாதிரி போட்டு அதில் அப்படியே சின்ன ஸ்டார் போட்டுடணும். தடுக்குது என்னன்னே தெரில. இப்போ வந்து அழகாக சின்னதாக போட்டாச்சு. அவள்தான். இப்போ வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து காட்டுறேன் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கோலம் போட்டு முடிச்சாச்சு.
இங்கே வந்து சின்ன கோலம், அங்கே கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம மாடிக்கு போய் மாடிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அழகாக காக்கெல்லாம் பறந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம துணியை வந்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து கீழே வந்து துணியை வந்து மடித்து வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது வீடு. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி விடணும். அம்மா வந்து ஜாமான் வந்து கழுவிட்டாங்க. இப்போ நம்ம இதை தான் வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பெஞ்சை ஒரு வாட்டி தொடச்சி விட்டுடலான்ட்டு இப்போ வந்து சும்மா தொடச்சிட்டு அப்புறம் வந்து சும்மா தண்ணி அதுக்கு மணி பிளான்ட்டுக்கு இங்கேயும் வச்சுருக்கேன். அதில் வந்து சும்மா தண்ணி தான் அப்படியே தெளித்து விட்டுட்டு அப்படியே பெஞ்சுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அப்படியே தொடச்சிட்டா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம லிக்யூடு அந்த மாதிரி ஏதாச்சும் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அழகாகவே இருக்கும். ஸோ இது அழகாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக பெருக்கி முடிச்சாச்சு. அம்மா வந்து முன்னாடியே ஜாமான் வந்து கழுவிட்டாங்க. அழகாக அம்மா பூ கட்டியிருக்காங்க இல்லையா. அடுத்து வந்து அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ படிக்க போகணும். சில எழுதுகிற வேலைலாம் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ வந்து நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு அப்புறம் பவுச் எடுத்துகிட்டு அசைன்மெண்ட்ஸு தேவையானது எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.